குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 22/4/2024 முதல் 28/4/2024 வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசி பலன். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை கள்ளழகர் எதிர் சேவை. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள், அன்றைக்கி பௌர்ணமி விரதமும் கூட. காலம்பரை 8:59 முதல் 9:35 வரை வாஸ்து நேரம். சத்யநாராயணா விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும். 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள். 22, 26 2 சுப முகூர்த்த நாட்கள். 27ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி விரதம் அன்றைக்கி. அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 23 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எப்படின்னா, மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது, கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும். ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள். ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை எடுத்துட்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும். இந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறது தசாபுக்திகள் தான். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது வார ராசி பலன் ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு கிரக நிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வார ஆரம்பத்தில் சந்திரன் இருக்க, அங்கே ஏற்கனவே கேதுவும் வந்திருக்க. வார கடைசியில் சந்திரன் தனுர் ராசிக்கு வந்துடுவார். அதே போல் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இப்போது உச்சமாகி 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. அதே போல் 12ஆம் இடம்னு சொல்கிற இதில் குருவும் சூரியனும் இருக்காங்க. இப்போது செவ்வாயுடைய பயிற்சி இந்த வாரத்தில் இருக்குது. அதே போல் சுக்கிரனும் உங்கள் ராசிநாதனும் 12ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாமே வரும். முதல் திருமண வாழ்க்கை சரியாக இல்லை, 2ஆம் திருமணம்க்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் நல்ல விதமாக முடிவுக்கு வரும். திருமண முயற்சி முடிவுக்கு வரும். அதே போல் ஒரு 2ஆம் திருமணமும் ஃபெயிலியராக இருக்குது, அடுத்த 3ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்கிறோம், அதுக்கு பார்த்துட்டுருக்கோன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான செய்தி இந்த வார கடைசியில் கிடைக்கும். நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம்லாம் ஆல்ரெடி பேசி முடிவாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும். குழந்தைகள் வகையிலும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றின கவலைகளும் அகன்று ஒரு நல்ல விஷயம் அவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மனசுக்கு ஒரு ரிலீஃப் உங்களுக்கு இருக்கும். மூத்த குழந்தை சம்பந்தமான ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலாம். ஒரு சுபம் கூடிய சீக்கிரம் நடக்க இருக்கிறது. தனலாபம் உண்டு. அதே போல் தொழில் ஸ்தானத்திலையும் இதுவரைக்கும் பல வகையில் தொந்தரவும் விரயங்களும் இருந்தது. இனி அது எல்லாமே படிப்படியாக குறையும். அதாவது ஒரு அன்ஸ்டேபிளாக ஒரு நிலையற்ற தன்மை இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இனி நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருந்ததுங்கிறது உங்களுக்கு எல்லா விதமான ஏதாவது ஒரு வழக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு கடன் விஷயமா இருக்கலாம், நோய் தொந்தரவாக இருக்கலாம், அது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நீங்கள் அதை தவிடுபொடியாக்கிட்டு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் பல மடங்காக இருக்கும். வார கடைசியில் தான் சந்திராஷ்டமம் வருது. அதுக்கு பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாமல் எந்த ஒரு புது அப்பாயின்மெண்ட்ஸும் எடுத்துக்காதீங்க. அப்படி அடுத்தது மண்டேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே. மற்றபடி இது ஒரு நல்ல வாரம்.